இந்த வீடியோ பார்த்து முடிக்கல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மல்டி டாஸ்கிங்கிற ஸ்கில்லை வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 100% கிடைக்கும். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து மல்டி டாஸ்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கில்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதுலேயும் ஒரு சில மைனஸ் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது வந்து உங்களுக்கு ஒரு புரிதலோட நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணலாம் உங்களோட ஒர்க் என்வயர்மெண்ட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மல்டி டாஸ்கிங் ஓவர் த பீரியட் நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி மென்டலி வந்து ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டான ஒர்க் என்வயர்மெண்ட்டில் இருக்கிறனால வந்து நம்ம வந்து மென்டலி வந்து ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒர்க் பண்ணுற டீம் மெம்பரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் தள்ளப்படுவாங்க. அவங்களும் அந்த ப்ரெஷரில் தள்ளப்படுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு என்வயர்மெண்ட்டை கெடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பீரியட் மல்டி டாஸ்கிங் அந்த டாஸ்க்ல எங்கேஜாகவே இருக்கும்போது கம்யூனிகேஷன் ரொம்ப மிஸ்டேக் ஆகும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ஸை மறந்துடுவாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ஸை போடணும், அதை மறந்துடுவாங்க. ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இதனால வந்து நம்மளோட ஒர்க் ஃப்ளோங்கிறது வந்து ரொம்ப வந்து அடியாகும். இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன் அதிகமாக வரும். இந்த மாதிரி விஷயங்கள் தப்பாக பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் சால்ட் எதாவது மறந்துடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சேஃப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஆனால் வந்து நம்ம இந்த ஸ்கில்ல எப்பயுமே எங்கேஜ் ஆகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல எங்கேஜ் ஆகும்போது நம்ம அதை மறந்துட்டு சம்டைம்ஸுக்கு அந்த நைஃப்ல ஸ்பீடாக விட் பண்ணுவோம், டக்குன்னு கையை கட் பண்ணிக்கிடுவோம். சம்டைம்ஸ் ஓவனில் எதாவது எடுக்கும்போது ஓவனில் வந்து இடிச்சுக்குவோம், சுட்டுக்குவோம் கையில் ஏதாவது ஒரு இடத்துல இடிச்சுக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து டிஃபிகல்ட்டிஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டாஸ்கில் ஃபோக்கஸாக இருக்கிறதுனால வந்து நம்மளோட இந்த மாதிரி விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து நம்மளோட சேஃப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேற இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டான ஒர்க் என்வயர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது வந்து நம்மளோட ஃபுட்டோட குவாலிட்டி ஃபைன் டியூன்பாங்க. அந்த கன்சிஸ்டன்சியான அவுட்புட்டை வந்து உங்களால் கொடுக்க முடியாது. உங்களோட ப்ராடக்ட்டில் வந்து அந்த கன்சிஸ்டன்சியான அந்த அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியாது. அது வந்து ரொம்ப லேக் ஆகும். ஏன்னா ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து கன்சிஸ்டன்சியான அந்த அவுட்புட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒர்க்கில் நீங்கள் ஈடுபடும் போது மைனூட்டான வேலைகள் வந்து ரொம்ப மிஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட ஃபுட்டோட அவுட்புட்டை வந்து ரொம்ப கெடுக்கும். ஸோ அதனால வந்து எந்த சுச்சுவேஷனில் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மல்டி டாஸ்கிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாஸ்க் எப்பயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கிரியேட்டிவிட்டி, அப்புறம் வந்து நம்மளோட நியூ ஸ்கில் அன்லாக் பண்ணுறது, புது விஷயங்கள் கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து அடியாகும். நம்ம வந்து அதில் பக்கமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஓவர் தி பீரியட் நம்ம வந்து இந்த டாஸ்கில் எங்கேஜாக இருக்கணும், இதில் முடிக்கணும் அப்படிங்கிற எங்கேஜ் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி புது நாலேஜ் புது விஷயங்களை அக்வயர் பண்ணுறதுல மிஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நமக்கு வந்து எப்பவுமே நியூ ஸ்கில்லை கற்றுக்கணும், நிறைய நாலேஜை தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து நம்ம அடுத்தடுத்த போஸ்டிங் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மல்டி டாஸ்கிங் வந்து எந்த சுச்சுவேஷன் அப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு புரிதலோடு இருக்கும்போது நீங்களும் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டான அந்த புரிதல் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்க கூட இருக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து போகும்போது ஒரு ஸ்மூத்தாக போகும் அந்த ஒர்க்குங்கிறது வந்து. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுல வந்து அடுத்து வரப்போகிற ஒர்க். இப்போ வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங்ல ஒரு சில வேலைகள்லாம் அதிகமாக முடிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்து வரப்போகிற ஒர்க்கில் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதில் 100% நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட எஃபெக்ட்டுங்கிறத போட முடியாது. ஓகேங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஓவராக ப்ரெஷரை ஃபீல் பண்ணுற மாதிரி இருப்போம். இதனால வந்து நம்ம அடுத்தடுத்து கண்டினியூவாக வரப்போறோட அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வந்து நம்மளால வந்து கண்டினியூவாக வந்து 100% நம்மளோட எஃபெக்டை போட முடியாத மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஸ்கில் அதிகமாக பண்ணும்போது. ஸோ இது வந்து நம்மளோட க்ரோத்தையும் ரொம்ப அடியாக்கும். ஸோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறனால வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க. இது வந்து நான் வந்து இதில் இந்த வீடியோ நான் இதை அப்லோட் பண்ணாமல் விட்டேன்னா நீங்கள் வந்து ஓகே மல்டி டாஸ்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சி அது ஒரு ப்ளஸ் நினச்சி நீங்கள் வந்து அதில் வந்து எல்லா நேரமும் அதே மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. ஆனால் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது வந்து நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்க, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கிறது சொல்லுங்கள். நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கும் நான் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்கிறேன். இல்லைனா வந்து வீடியோவே போட பார்க்குறேன். மேபி அடுத்து ஏதாவது ஒரு லைவ்லாம்
லைவ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ வேணா வந்து முடிஞ்ச லைவ் போட பார்க்குறேன். எப்போ போடலாங்கிறது நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு. இந்த வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கொஞ்சம் இப்போதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, ஹோட்டல் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். நான் இன்னும் அடுத்த வர வீடியோஸில் வந்து கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு கிளாரிட்டியாக கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா வந்து நான் இதெல்லாம் எப்பப்போ யோசிக்கிறேன்னா டக்கு டக்குன்னு நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஆனால் வந்து இது எந்த அளவுக்கு நிறைய எல்லாத்துக்கும் புரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. நானே வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்லலை, ஏன்னு கேட்டீங்கன்னா நானே மைண்டில் வரதை டக்கு டக்கு டக்குன்னு உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக அடுத்தடுத்து நல்ல கண்டென்ட்டை கண்டிப்பாக நல்லா போடுவோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். See you, bye.